கனமழை காரணமாக சென்னை MMDA அரும்பாக்கம் பகுதி குட்டி தீவு போல் காட்சியளிக்கிறது. வடபழனி கோயம்பேடு சாலையில் ஆறு போல் தண்ணீர் பாய்வதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், கனமழையால் அந்த முக்கிய சாலையான MMDA அரும்பாக்கம் பகுதி எப்படி இருக்கு? திவ்யா, நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இருக்கின்றோம். இந்த இடமே நீங்கள் பார்க்கலாம், கடல் போல காட்சி அளிக்கின்றது. MMDA திருநகர், அதாவது MMDAவில் இருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய இந்த சாலையும் வடபழனியிலும் கூட சில பகுதிகளுமே இந்த இடம் முழுக்க கடல் போல வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றது. ஏராளமான மக்கள் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இங்கே இந்த மாதிரியான தண்ணீர் கிட்டத்தட்ட 3 அடி அளவிற்கு தண்ணீர் நிற்கின்றது. மக்கள் அதனால் இந்த இடத்தை ஏராளமான மக்கள் நின்று பார்வையிட்டு இருக்காங்க. அது மட்டுமின்றி இந்த பகுதியில் இந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருப்பதால போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகின்றது. நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த சிலர் இருக்கின்றனர், நாம் அவங்களிடமே பேசலாம். சார், இந்த மெயின் ரோட் நம்ம பார்க்குறோம், உள்ள இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? உள்ள இருக்கிற தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. யார் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒரு போலீஸும் இல்லை வழி திருப்புறத்துக்கு. எல்லா பக்கமும் டிராஃபிக் ஆகி நிற்கிது வண்டிங்க எல்லாமே. எந்த ஒரு தண்ணி போகிற நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா நான் பண்ணணும், நாங்கள் பப்ளிக்கெல்லாம் இந்த சாக்காடை தண்ணியெல்லாம் கலக்குது. எல்லாருக்குமே பாதிப்பு வருது. டெங்கு காய்ச்சலேருந்து எல்லாமே வந்துட்டுருக்கு. எந்த ஒரு அரசாங்கம் முடிவு எடுத்தால் தானே எதனா பண்ணி, யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அரசாங்க தொகுதியிலேருந்து. அந்த சட்டமன்ற தொகுதியும் பார்க்க மாட்டாங்க. இந்த போலீஸும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லா பக்கமும் டிராஃபிக் ஆகி நிற்குது. சின்ன சந்துக்குள்ளெல்லாம் எல்லா வண்டியும் போய் ஆகுது. எல்லாமே அப்படியே நிற்குது. யாருமே வேலைக்கு போகாத நிலைமையில் இந்த நிலைமை இருக்குது. இப்போது வீடுகளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு நிலை காணப்படுகிறது? இயல்பு வாழ்க்கை எந்த அளவு பாதிக்கப்பட்டு? மேடம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த ஒரு சமையலும் செய்ய முடியல. வீட்டுக்குள்ளே அவ்வளோவும் தண்ணி இருந்தால் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. கரண்ட் பவர் கட்டும் இல்லை சுத்தமாக. எந்த ஒரு பண்ண முடியல. இப்போது அதுக்கு என்ன தான் பண்ண முடியும்? அரசாங்கம் ஒரு வழியும் எடுக்க மாட்டேது. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண்ணணும் அரசாங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜுரம் வருது. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கஷ்டப்படுறாங்க. இப்போது அவதிப்படுறாங்க. வண்டிங்க எல்லாமே இதாக போகுது. இவர் சொன்ன மாதிரி இந்த முக்கிய சாலையிலும் சரி, இந்த பகுதியை ஒட்டியுள்ள சில தெருக்கள்லையும் சரி, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது நாம் நின்று நேர்லை செய்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். பல வாகனங்கள் நீரில் மிதந்து செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சில வாகனங்கள் இந்த நீரிலேயே பழுதடைந்து நின்று இருக்கின்றது. இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில் வாகனத்தை ஓட்டுவதற்கு பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதனால வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய அந்த சாலையானது தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு சாலி கிராமம் வழியாக போக்குவரத்து தற்போது நடைபெற்று வருகின்றது. ஆனால் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி வரை செல்லக்கூடிய இந்த சாலையில போக்குவரத்து நடைபெற்றாலும் கூட இந்த அளவு தண்ணி தேங்கி இருப்பதனால போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் நிலையம், அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஒரு கால்வாய் இருப்பதாகவும், அந்த கால்வாய் உடைந்து அதிலிருந்து வரக்கூடிய தண்ணியே இந்த அளவுக்கு மழைநீர் தேங்கிறதுக்கு காரணமா இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அரும்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து வடபழனி வரை செல்லக்கூடிய இந்த சாலையில பல்வேறு இடங்கள்ல மிக பெரும் பள்ளங்கள் இருப்பதனால ஏதேனும் விபத்துக்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திவ்யா.